ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். பாவச் செய்கையுடையவர்கள் என்னை சரணம் அடைவதில்லை. அவர்கள் மூடர்கள், மானிட பதர்கள், மாயையால் அறிவு அழிந்தவர்கள், அரக்கத்தன்மை கொண்டவர்கள். பாவச் செய்கையுடையவர்கள் என்னை சரணம் அடைவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. அந்த பாவச் செய்கைகள் அப்படின்னா என்னன்னா, அத 4 வகை. 4 வகைன்னா 4 தன்மை, 4 விதமான தன்மை. ஒரே பாவச் செய்கைய பிரியமா செய்கிறவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த 4 தன்மை இருக்கும். ஒன்று, முதல்ல அவன் முட்டாள். முட்டாள்னா அறிவே வேலை செய்யாது. அவன் முட்டாள்னா விளைவுகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவன், ஒரு மிருகத்தை போன்றவன். அதனால அவனை முட்டாள் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மானிட பதர்கள். இப்போ ஆடு மாடு கோழி மற்ற மிருகங்கள் எந்த மிருகத்தையும் முட்டாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மிருகம். மிருகம்னா மிருத்யு, மரணத்துக்கு உட்பட்ட ஒரு ஜீவன். மரணத்துக்கு உட்பட்ட ஜீவன்னா அது மரணிக்கிறதுக்கான செயல்களை தாராளமா செஞ்சு வாழும். ஏன்னா அது நம்ம மரணத்தை நோக்கி போறோம், நாம மரணம் அடைஞ்சிருவோங்கிற பயமெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால அந்த விலங்குகளுக்கு பேரு மிருத்யு, மிருகம் அப்படிங்கிற அர்த்தம். மிருகம்னா மரணத்தை நோக்கி தன் வாழ்வை வைத்துக் கொள்ளுகின்ற ஜீவர்கள். அது அப்படித்தான் உயிரை பணைய வச்சுதான் எல்லா உயிர்களும் தன் உடலை வளர்க்குதுங்க. இறை எடுக்கிறதுக்காக இறை தேடும் போதே அந்த உயிர்கள் எப்ப வேணாலும் இன்னொரு உயிருக்கு இரையாயிரலாம். அதனால அதுக்கெல்லாம் மிருத்தியும் மரணத்திற்குள்ளேயே வாழ்றவங்கனால மிருகம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் விலங்குகள் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விலங்குகள்ங்கிறது நிறைய தடைகளோடையே தன் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறவங்க. அந்த தடைகளை அவங்களால மீறவே முடியாது. கட்டுப்பட்ட நிலையிலேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 4 கால் விலங்கு இருக்குது. அந்த விலங்கு அது தன் உடலை சுத்தம் பண்ணணும்னா மிஞ்சி போனால் தன்னுடைய முன்னங்கால்களாலேயோ பின்னங்கால்களாலேயோ பல இடங்கள்ல சொரிஞ்சுக்கும், தடவிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய நாவால குறிப்பிட்ட உடல் முழுவதும், உடல்ல ஒரு 8 மட்டும் தன் நாவால நீவி விட்டுக்கும். அதால வேற உறுப்புகளை வேற எந்த வகையிலையும் பயன்படுத்திக்க முடியாது. அதுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த உடல் அமைப்புல அதுகளால கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது, உண்ண முடிஞ்சது, உறவு கொள்ள முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதிக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். சுதந்திரமா அதால எதுவும் செய்ய முடியாது. இப்போ மனித உடல்ல வசிக்கிற ஜீவன் அப்படி இல்லை. அவனால சுதந்திரமா இந்த மனம் அறிவுங்கிறத பயன்படுத்தி அவன் தன் உடலால, தன் உடல் உறுப்புகளால தனக்கு தேவைகளை வச்சுக்கிறத விட, தேவைகளை தீர்த்துக்கிறத விட அதிகபட்சமா மற்ற உயிர்களையோ இயற்கை பொருள்களையோ பயன்படுத்தி நல்லாவே தன்னை பார்த்துக்குவான், ரொம்ப சௌகரியமா பார்த்துக்குவான். அதனால மனித உடல்ல வசிக்கிறவன் தன் உடல் உறுப்புகளை சுதந்திரமா, தன்னுடைய புத்தியவும் உடல் உறுப்புகளையும் சுதந்திரமா வாங்கிறதுனால, அவனுக்கு மனம் அப்படின்னு ஒன்று உதவி செய்யறதுனால அந்த ஜீவனுக்கு மனுஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அப்போ மனிதன் அப்படின்னா மனம் கொண்டவன். மனசுங்கிற ஒன்றை வச்சு
அவன் அறிவையும் தன் புலன்களையும் சுலபமா நல்லா பயன்படுத்திக்கிற சுதந்திரம் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மனிதன். இந்த மற்ற உயிர்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, விலங்குன்னா தடைகளுக்குள்ளேயே வாழ வேண்டியது இருக்கிறதுனால அதுகளுக்கு விலங்குகள் அப்படின்னு பேரு. அப்போ விலங்குகள், அப்போ பறவைகளை ஏன் விலங்குன்னு சொல்லல? பறவைகள் அதனுடைய இயற்கைப்படியே சில சந்தர்ப்பங்களை, அது தன்னுடைய உடல் உறுப்புகளை தடைகளே இல்லாம அதுகளால மழைக்கும் வெயிலுக்கும் கூடு கட்டி வாழ்ந்துக்க முடியும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நினைச்ச உடனே விரைவாக பறந்து சென்ற முடியும். பூமியிலேயே வாழ்ந்தாலும் பூமியை விட்டு விலகி வாழ அதுகளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதனால பறவைகளை அது பறந்து வாழக்கூடிய தன்மையினால அதுகளுக்கு பறவைகள்னு பேரு. அப்புறம் ஊர்வன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது எல்லாம் ஜட உடல்ல வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம். ஆனா மொத்தத்துல அதுக்கெல்லாம் மிருகங்கள், மிருத்யு, மரணத்துக்கு உட்பட்டவைகள். மரணத்தை நோக்கியே தங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால அதுங்களை முட்டாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனிதர்களை முட்டாள்னு சொல்லலாம். மனிதன் அந்த மிருகங்களை போலையோ, விலங்குகளை போலையோ, பறவைகளை போலையோ, மற்ற ஜந்துக்களை போலையோ, அதாவது நீர்லேயோ நிலத்திலேயோ வாழக்கூடிய மற்ற ஜந்துக்கள்னா சின்ன சின்ன உயிர்கள், உடல் பெற்ற உயிர்கள், அதுகளை போல மனிதன் வாழ்ந்தா மனித சுதந்திரம் இருப்பதே அவன் அறியாமல், மனிதனுக்கு எந்த அளவு சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம என்ன வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறவே முழு முட்டாள். மனித வடிவில் இருக்கிறதுனால அவனுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை கூட அவன் தெரிஞ்சுக்கலன்னா, அந்த சுதந்திரத்தை தவறா மிருகங்களை போலயே வாழ்றதுக்கு பயன்படுத்தினான்னா, தெரியாமல பயன்படுத்தினான்னா அவன் முட்டாள். இந்த முட்டாள் என்ன சரணடைய மாட்டான்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அப்போ இந்த முட்டாளும் பாவ செய்கை உடையவர்கள் அப்படிங்கிறதுல முதல் தரமானவனா இருக்கிறான். பாவச்செய்கள், பாவிகள்ல பாவம் செய்யறதுல சுவாரஸ்யம், அதாவது ரசனையும் விருப்பமும் உள்ளவன், பாவம் அல்லாத செயல்களை பற்றி அறிவே இல்லாதவன். அதனால அவன் முட்டாள். அடுத்து மனித பதர்கள்ங்கிறாரு. இந்த பாவ செய்கைகள் இருக்கிறவனுக்கு அடுத்து மனித பதர்கள்ன்றார். பதர்னா என்ன அர்த்தம்? பதர்னா தானிய கதிர்களுக்கு இடையில இந்த களைன்னு சொல்லி விளையாடும் விவசாயிகள், உங்களுக்கு தெரியும். பதர்ங்கிறது எதுக்குமே பயன்படாது. உள்ள ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மூடி மட்டும்தான் இருக்கும். உள்ள தானியமோ வேற பருப்பு வகையோ எதுவுமே இருக்காது. அதுக்கு பேர் பதர். பார்க்க மனித ரூபத்தில் இருப்பான். அவனுக்கு மனமோ குணமோ புத்தியோ எதுவுமே வேலை செய்யாது. அப்படியே வேலை செஞ்சாலும் அது அவனுக்கே நன்மையை தர்ற மாதிரி வேலை செய்யாது. அப்ப அது வெறும் பதர், அடுத்த ஒரு வித்தும் தராது, விளையாத, அடுத்து விளைவிக்க முடியாத, தன் இனத்தையே தான் பாதுகாக்க தெரியாத, தன் இனத்தையே விருத்தி பண்ணவோ பாதுகாக்கவோ முடியாத இயலாமையில் இருக்கிற ஒரு சாதாரண வெறும் தோல். அதுக்குள்ள வசிக்கிறது விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதுக்கு பேர் பதர். நீங்க விவசாயம் பயிற்சியில பார்த்தீங்கன்னா பருப்புல எண்ணெய் இருக்கும், எடுக்கிறோம். அரிசியில மாவு, அந்த பதார்த்தங்கள்லாம் நிறைய எடுக்கிறோம். எண்ணெயோ ரசமோ கனிகள்னா அதனுடைய ரசங்கள், அந்த மாதிரி உள்ள எதுவுமே இல்லாம பழத்துக்குள்ள வெறும் தோல் மட்டும் இருக்குது, உள்ள பழமே சுளையே இல்லை அப்படின்னா அது பேரு பதர். தானியத்துல நெற்கதிர் இருக்குது, நெல் உமி மேல மூடி இருக்கும், உள்ள அரிசி இருக்கும். அந்த அரிசி இல்லாம வெறுமன அந்த மூடி மட்டுமே இருந்தது, உள்ள விளையாம இருந்தது அப்படின்னா பதர். அது திரும்ப முளைக்கவும் பயன்படாது, முளைக்கவும் செய்யாது. அப்ப தன்னினத்தை வளர்க்கவும் இல்லை, தன்னினத்தை பாதுகாக்கவும் இல்லை. இப்படி இருக்கிறது மனித பதர். இந்த மனித பதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அது ஒவ்வொருத்தனா அடுத்து பார்ப்போம். முதல்ல முட்டாள் யாரு, மனித பதர் யாருங்கிறத ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து மாயையினால் அறிவு இழந்தவர்கள் அப்படிங்கிறாரு. மாயைங்கிறது என்ன? இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறத இல்லாததாகவும் நம்புறதுக்கு பேரு மாயை.
இப்போ பொதுவா நமக்கு ஒரு நாலு பொழுது, ஒவ்வொரு நாளும் பொழுது விடியுது, சூரியோதய நாளிகை நம்ம வணக்கத்துக்குரிய நாளா அந்த நாளை சூரியன் உதயமாகும் போதே புனிதமான நாளாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு விரும்பினா எல்லா நாட்களையும் அந்த சூரியன் உதயமாகிற அந்த நேரத்துல நாம உறக்கத்திலிருந்து விழிப்படைஞ்சு, அதுக்கு முன்னாடியே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்து தன் உடல் பராமரிப்பு சுத்திகரிப்பு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சூரியனை வரவேற்க தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா அன்றைய பொழுது மங்களகரமானதா சூரியனுடைய வருகையும் நாம் அதை வரவேற்கவும் செய்யறதுனால நம்மளுடைய மனோபாவமும் நமது செயல்களுக்கான யோசனையும் அந்த செயல்களில் ஒரு தூய்மையும் வலிமையும், அந்த வலிமையினால அந்த செயல்கள் நிறைவேறும் போது அதனுடைய நற்பலனும் நமக்கு கிடைக்கும். அப்போ திருத்தமா வாழ்ற திருப்தி, மகிழ்ச்சி, இத காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிற மனித குலங்கள், இந்த மனிதர்கள் அதுல அவன் எந்த தொழிலை செஞ்சு தன் உடல் பராமரிப்ப, குடும்ப பராமரிப்ப, தேச நலனுக்காக தன்னை வாழ்க்கையை அமைச்சிக்கிறானோ அது எல்லாமே சிறப்பா இருக்கும். அது பிற உயிர்களுக்கும் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா உயிர்களுக்குமே உதவியானவனா இருப்பான். எல்லா உயிர்களுடைய உழைப்பையும் தானும் எடுத்துக்குவான். அந்த உயிர்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர்களுக்கு தேவையான, அந்த உடல்களில் வாழ்ற அந்த ஜீவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வினை செஞ்சு கொடுப்பான். உதாரணத்துக்கு மாடுகளை வச்சு நம்ம உழுகிறோம், விதைக்கிறோம், வண்டிகளுக்கு வைக்கிறோம், ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறோம். இப்போ மாடுகள், அந்த காலத்துல எல்லாம் யானையை வச்செல்லாம் கருதறுத்த காலங்கள்லாம் உண்டு. வேலைகளை சுலபமாக வாங்கியிருக்கிறாங்க எல்லா பெரிய பெரிய விலங்குகளையும். அந்த மாதிரி அதனுடைய உழைப்பையும் பயன்படுத்திக்கும், அதனுடைய வாழ்க்கையையும் பராமரிக்கிறதுக்கு மனிதன் உதவியா இருப்பான். இவனுடைய உழைப்பையும் மற்ற விலங்குகளுக்கு, மற்ற உயிர்களுக்கு தாராளமாக கொடுப்பான். அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்த தூய்மையான மனிதனா இருந்தான். இதே இதுல இதைத்தான் தர்மம்னு சொல்றது. தர்மம்னா ஒழுக்கம், ஒழுக்கம்னா சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுனா தன்னுடைய தேவைகளால் யாருடைய தேவைகளுக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. யாருடைய தேவையும் நம்மளுடைய தேவைகளுக்காக அவங்க நம்மளை தொல்லை பண்ற மாதிரியான வாழ்க்கையை அவன் செய்யக்கூடாது. அவனுக்கு நல்வழி காட்டணும், சரியான திசையில திருப்பணும், அவனை செயல்பட வைக்கணும். ஏன்னா அவனுடைய தேவையை கெடுக்கவும் கூடாது. அதே சமயத்துல அந்த மற்ற உயிர்களுடைய தேவைகளால நம்மளுடைய தேவைகளுக்கு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. அதனால நமது சந்ததிகள் திண்டாடுவாங்க. அதனால விலங்குகளோ மனிதர்களில் குணம் உள்ளவர்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையோ அவங்கவுங்களுக்கான ஒரு வசிப்பிடங்களும், தொழிற்கூடங்களும், வாழும் இடங்களும், கேளிக்கை இடங்களும் எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும். அதுக்கு தலைமை நிர்வாகிகள், அந்த கட்டுப்படுத்தக்கூடியவங்க எல்லாருமே இருந்து ஒழுங்குமுறை இருக்கும். அந்த காலத்துல அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தெருவு இருக்கும். இது இன்னார் தெருவு, கொல்லர் தெருவு, இது நடனக்காரர்கள் தெருவு, இது கணக்கு எழுதுறவங்க தெருவு, இது கோவில் நிர்வாகம் பண்றவங்க, வேதம் படிக்கிற பிராமணர்கள் தெருவு அப்படின்னு ஒவ்வொரு தெருவும் இருக்கும். அதெல்லாம் ஒரு குடும்ப அமைப்பு. இங்க இவங்க காடு கழனியில வேலை செய்வாங்க. மற்ற விலங்குகளை தனக்கு உணவா இருக்கிற விலங்குகளையும் வளர்த்து உணவு எடுத்துக்குவாங்க. அதே விலங்குகளை பயன்படுத்தி கழனி வேலைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான வசிப்பிடத்துல சுதந்திரமா ஊருக்கு வெளியே நல்ல மேய்ச்சல் நிலங்கள் இருக்கக்கூடிய, தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள், விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் கழிப்பிடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிப்பாங்க. அந்த பகுதிக்கு இந்த வேதம் படிக்கிறவனோ, இறை வழிபாட்டில் இருக்கிறவனோ, கோவில் தொழிலில் இருக்கிறவனோ, எல்லா உயிர்களுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய புழு பூச்சியிலிருந்து, புல் பூண்டுல இருந்து, மனிதர்கள்ல இருந்து, எல்லாருமே தேவர்கள்ல இருந்து எல்லாருமே சீரும் சிறப்புமா சௌக்கியமா வாழணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு வாழ்றவே
இவன் தெருவுக்கு, அதாவது இந்த விலங்குகளை தனக்கு உணவாகவும் கழனிக்கு உழைக்க பயன்படுத்தியும் வாழ்றவன் தெருவுக்கு அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை, வரவும் கூடாது. வந்தான்னா அவனுடைய தூய்மை பலிக்காது, அவன் அசுத்தமானவனாயிருவான். இப்போ துர்நாற்றம் இருக்கிற இடத்துல ஒரு உணவு விடுதி இருக்கு, அந்த உணவு விடுதிக்குள்ள நீ நுழையிற, அங்க அந்த உணவு பரிமாறுற இடத்துலையும் உட்காந்து நம்ம சாப்பிட்ற இடங்களையும் உணவு சமைக்கிற இடங்களையும் மலமூத்திரம் மாற்றம் மோசமான ஒரு வாசனை அந்த இடத்துல அப்படி கழிப்பறை வாசனைகள் நிரம்பி இருந்ததுன்னா அந்த இடத்துல எப்படி நீ உணவு அருந்துற வேலையை செய்ய முடியும்? அதே மாதிரி தான் துஷ்டமான ஒரு மோசமான எண்ணம் மனோபாவம் இருக்கிறவன்ட்ட நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அது எப்படி அருவருப்பான விலக்கி வைக்கக்கூடிய அந்த அருவருப்பை நீக்கி அவனை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதோ அதே மாதிரி தான் இது. அப்போ இதெல்லாம் உயர்வு தாழ்வுன்னு கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான். நீ தூய்மையா இருக்க விரும்பினா இருந்துக்கோ, இல்ல துர்நாற்றம் உனக்கு பிடிச்சிருந்த இடத்துல வாழ முடியுது உன்னால, அதுதான் வேணும் அப்படின்னு விரும்பினா அந்த இடத்துல இருந்துக்கோ. ஒருத்த எல்லையை மீறி ஒருத்த தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு முறைகள் வகுக்கப்பட்டு மனித இனம் அப்படித்தான் வாழ்ந்துட்டு வந்தது. அப்பதான் எல்லாருமே எல்லாமே கிடைச்சு அவன் சௌரியத்துல அவன் இருப்பான். இதுல அப்படி தர்மமா இருக்கிறத அது எப்படி நீ மட்டும் தர்மம் இருக்கலாம்? ஒரே நேரத்துல நீ எப்படி விழிக்கலாம்? எனக்கு உழைக்க எப்போ முடியுதோ அப்போ நான் உழைப்பேன், எப்போ விழிக்க முடியுதோ அப்போ நான் விழிப்பேன் அப்படின்னு பாதி ராத்திரி பாதி பகலில் எப்போ வேணாலும் எழுந்துட்டு இதுதான் தர்மம்னு சொல்றவே மாயையால் அறிவு கவரப்பட்டவன். அவனுக்கு தவறுகள்லாம் சரியா தெரியும், சரியா தெரியும்னு இல்லை, சரின்னு சொல்லி அவனா வாதம் பண்ணுவான். அப்போ அவனுடைய அறிவு இந்த தன்னுடைய உடல் சார்ந்த உடற்புலன்களுக்கு தேவையான பசி தாகம் துக்கம் இந்த இதுக்கு சார்ந்த இதை தீர்த்துக்கிறதுக்காக இதை நிறைவேற்றிக்கிறதுக்காக தப்பான, அதாவது சரியான முடிவு எடுக்க முடியாம தவறான வழியில தன்னுடைய உடல் தேவைகளை தீர்த்து கொள்ள முயற்சி பண்றவை. இவங்க எல்லாம் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். இவனும் பாவ செய்கையுடையவன் தான். யாரெல்லாம்? முட்டாள் பாவ செய்கைகளை உடையவன் தான், மனித பதர் பாவ செய்கை உடையவன் தான், இந்த மாயையால் அறிவு கவரப்பட்டவனும் பாவ செய்கைகள் உடையவன் தான். அவன் தான் அந்த சனாதனம் அப்படின்னா நிரந்தரமான. சகோதரியவோ மகளையோ அவன் தன் மனைவி கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. தாய்கிட்டையும் சகோதரிகிட்டையும் மற்ற பெண்கள்கிட்டையோ தன்னுடைய மகள்கிட்டையோ தர்மம் தவறக்கூடாது. அப்படி உனக்குன்னு இன்னொருத்த மக தான் ஓம் பொண்டாட்டி, ஆனா அவகிட்ட நடந்துக்கிற மாதிரி ஓ மக கிட்ட நீ நடந்துக்க கூடாது. இதை சொல்லித்தர்ற அந்த சனாதன தர்மத்தை, அது சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம அதை ஒழிச்சிருவேன்னு சொல்றவெல்லாம் இன்னைக்கு மனிதர்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். இது பாவ செய்கை உடையவர்கள் உள்ள மூணாவது வகை. முட்டாள் ஒருத்தன் மனித பதர், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத, தன்னினத்துக்கே தான் பாதுகாப்பு இல்லாத, எந்த ஒரு வீரியமோ வித்தோ இல்லாத ஒரு கலிச்சடை, வெறும் தவிடு உமி, அந்த குப்பை, அவன் தான் மனித பதர். அப்புறம் மனித உடலோட உண்மையான தன்மை என்ன, மனிதனுடைய பண்பு என்ன அப்படின்னு ஒழுக்கமே தெரியாத முட்டாள், மரணத்துக்காக மிருகங்களை போல வாழ்றவே முட்டாள். அப்ப அந்த முட்டாள், அப்புறம் மனித பதர், இப்ப மாயையால் அறிவு கவரப்பட்டவன், இந்த 3 பேரு. அடுத்து அரக்கத்தன்மை கொண்டவர்கள், அசுரர்களின் அசுரன். அசுரன். சுரன்னா தன்னுடைய தேவைகளுக்காக யாரையும் எதற்காகவோ எந்த நேரத்திலையும் தொந்தரவு பண்ணாதவன், தனக்கு உரிமை இல்லாத எந்த செயலையுமே செய்ய மறுக்கிறவன், அதற்காக தன்னுடைய உடலையோ புலனையோ பசி தாகம் துக்கங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் பொறுத்து கொள்ளுகிறவன், மரணத்தை கண்டு அஞ்சாதவன், வலிமையுள்ளவன், பொறுமையுள்ளவன், திறமை உள்ளவன், முன் யோசனை உள்ளவன் அப்படிங்கிற மாதிரியான
குணமெல்லாம் இருக்கிறவே சுரன், சுகமானவன், சுத்தமானவன். இது எந்த நல்ல குணமே இல்லாதவன் அசுரன். அதே அசுரன்கிறத வலியுறுத்தி நல்ல தீய செயல்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவே அரக்கத்தன்மை உடையவன். அரக்கத்தன்மைங்கிறது என்னது? குரூரமான எந்த ஒரு செயலையும் ரொம்ப சாதாரணமா செய்யறவே. சாதாரணமானா எப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இது பல காலம் ஆயிடுச்சு நம்ம நாட்டில் தொடங்கி, கிட்டத்தட்ட 60 அரை நூற்றாண்டுக்கு மேலான பகுதி. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இப்போ அரை நூற்றை கடந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல முதல்ல நமது பண்பாடுகள் இந்த ஒழுக்கமும் நன்னடத்தையும் இருக்கிறவன் மேல, ஒழுக்கம் இல்லாதவன், நன்னடத்தை இல்லாதவன், அவனுக்கு அந்த ஒழுக்கமும் பண்பும் இருக்கிறவனை பார்த்து பயமுறுத்துற அளவுக்கு இந்த ஒழுக்கங்கெட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கி அவனுங்களுடைய தயவுல தலைவனாகணும்னு விரும்பின தந்திரக்காரர்கள், நயவஞ்சகர்கள் இந்த ஒழுக்கமும் பண்பும் இருக்கிறவனை தாழ்ந்தவனா அதாவது மிரட்டி பணிய வச்சு வாழ வைக்கிறதுல தொடங்குச்சு நம்ம பண்பாட்டு சீரழிவு. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஒழுக்கம் பண்பாடு இல்லாத அந்த தாழ்ந்தவனை நீ தாழ்ந்தவன்னு சொல்றாங்க உன்னைய அப்படின்னு அவனை இந்த ஒழுக்கமும் பண்பும் உள்ளவனை பார்த்து மிரட்ட சொல்லி, அதிகாரம் பண்ண சொல்லி கொடுத்து, இவனுங்க தயவுல 2 பேருக்குமே நன்மை செய்யாம தன்னுடைய நன்மையை மட்டுமே பார்க்கிற தந்திரக்காரர்கள் உட்கார்ந்தாங்க அதிகாரத்துல, நிர்வாக அதிகாரியா. அப்படி ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் எல்லா அரசு இயந்திரங்கள்லையும் அரசியல் அமைப்புக்குள்ளேயும் இந்த ஒழுக்கம் பண்பாடுங்கிறது கேள்விக்குறியாயிருச்சு. அது கேள்விக்குறி என்ன, இல்லாமலே போயிருச்சு. அது இல்லாதவன் தான் அந்த தகுதிக்கு போக முடியுங்கிறது மாதிரியும், இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் ஆளும் தன்மை அப்படி ஆனதுனால இன்னைக்கு வரைக்கும் நாட்டு நிர்வாகமும் மக்களுடைய வாழ்க்கை பண்பாடும் கேவலமான, அதாவது விலங்குகளை விட தாழ்ந்த நிலையில உயிர் வாழ்க்கை போராட்டத்துக்குரியதாகவும், தெய்வீக வாழ்க்கைங்கிறது தெய்வீகம் இல்லாத வெறும் கேளிக்கையாகவும் மாறிடுச்சு. முதல்ல உணவுக்காக பறவைகளை, கோழி, அதை உணவுப் பொருளா, சிறந்த உணவா, அன்றாட உணவுல அதை சேர்த்து கொள்ளுகிற மாதிரி அரசாங்கமே அதை வேலையை செஞ்சது. தமிழ்நாடு கோழி அபிவிருத்தி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சானுங்க. அபிவிருத்தி அந்த கழகம். அதுல முட்டையவும் மாமிசத்தையும் உணவாக வைக்கிறதுக்கு பழகினாங்க. இவன் இந்த அரசாங்கம் வரும்போது அரிசியிலையும் தானியங்களையும் கல்லு மண்ணும் புழு பூச்சிகளும் இருக்கிறதாக சொல்லி அப்படி ஒரு உணவை உங்களுக்கு வழங்கிட்டாங்க, அவங்க ஆட்சியை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சிக்காரங்க வந்தாங்க. ஒழுக்கம் பண்பை பற்றி கவலை இல்லாத அந்த புரட்சியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் அவங்களுக்கு அவங்களே அறிஞர்கள்னு பட்டம் கொடுத்துக்கிட்டு பேராசிரியர், பேரறிஞர் அப்படின்னு, தமிழ் காவலர்கள் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே பட்டம் வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர், அந்த களவாடிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்துக்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆளும் தகுதியில் வந்து உக்காந்த உடனே இந்த உணவு அன்றாட உணவு இல்லை, இந்த பறவைகளை சாப்பிட்டுக்கலாம்ங்கிற மாதிரி அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இது கோழியை உணவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாலேயே நம்ம கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்ட குடும்பம் தான், வாழ்ந்தவங்க தான். ஆனால் தேவையில்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. அன்றாட உணவை ஆக்குனா முதல்ல. அப்புறம் அதுக்கு மதுக்களை வணங்கி மது பிரியர்களானா இந்த உணவை சுவாரஸ்யமாக அந்த துர்நாற்றம் பிடிச்ச மாமிசங்களை சுவாரஸ்யமாக மது போதையில்
இந்த மாமிசங்களை நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு மது பழக்கத்துக்கு ஆளாக்குனாங்க. அதுக்கப்புறம் பால், பசுக்கள் இந்த இதுல கை வச்சானுங்க. பசுக்களை பூரா இயற்கையான முறையில வாழ விடாம, இயற்கையான முறையில இனப்பெருக்கம் பண்ண விடாம அரசாங்கமே கலப்பின பசுக்களுடைய கற்பை பூரா அழிச்சாங்க. இன்னைக்கு இந்த விளைவுகளால சமுதாய சீர்கேடு நல்ல முழுமையா கெட்டதே தெரியாம கெட்டு போச்சு. நாம கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதே தெரியாம கெட்டு போற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு அரசாங்க உதவியோட சகல அமங்கலமான காரியங்களும் சர்வசாதாரணமா அடையாளம் தெரியாத புதிய தலைமுறைகளுக்கு நல்ல விஷயமே அடையாளம் தெரியாத அளவுக்கு கெட்டது நடைமுறை வாழ்க்கையில இதுதான் உண்மை அப்படின்னு ஆகிற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டாங்க. இதைத்தான் அரக்கத்தன்மைங்கிறாரு கிருஷ்ணர். அரக்கத்தன்மைங்கிறது நேரடியா ஒருத்தனை அடிச்சு கைய கால ஒடிக்கிறது கூட அரக்கத்தன்மை கிடையாது. எதிர்கால சந்ததி வரைக்கும் நல்லதுன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவனை கெட்டதையே வாழ்க்கை, மிருகத்தை விட மோசமான வாழ்க்கை தான் நம்ம வாழணும், அதுதான் நமது இயல்பு, அதுதான் நமது சுபாவம், அதுதான் நமக்கு வழங்கப்பட்டதுன்னு நம்ப வைக்கிறான் பார். அந்த அரக்கத்தன்மை, அந்த அரக்கத்தன்மையை தான் அவர் சொல்றார். பாவ செய்கையில் 4ல் இந்த 4 விஷயமும்: முட்டாள், மனித பதர்கள், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், தர்மத்தை அதர்மமா காட்டுறவனும் அதர்மத்தை தர்மமா காட்டுறவனும், மாயையால் அறிவு கவரப்பட்டவன். அவனுடைய அறிவு நல்லா வேலை செய்யும், ஆனா அது எதுக்கு வேலை செய்யுது? தர்மத்துக்கு வேலை செய்யாது. அதர்மத்தை உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நியாயம்தானே அவர் சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வேலை செய்யும். அதான் அவனுடைய அறிவு மாயை வசமாயிருச்சு அப்படிங்கிறது. இதுவும் பாவ செய்கையில ஒரு வகை. பாவ செய்கை உடையவர்கள் என்னை சரணடைய மாட்டார்கள்ட்டாரு. ஆக இந்த 4 அரக்கத்தன்மை உள்ளவர்கள், இந்த 4 பேரும் என்ன சரணடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை சரணடைய மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேலைமனைக்கிட்டு, உன்னை சரணடையாதவனை எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க? காலி பண்ண வேண்டியதானே. உன்னை சரணடையாதவனுக்கும் நீதானே கடவுள். அப்போ உன்னை சரணடைஞ்சு வாழ்றவனுக்கு இவனால என்ன பிரயோஜனம்? எதுக்கு இவ்வளவு பெரிய வேலை? அவனை ஏன் வச்சிருக்க? அவனையும் நீதானே படைச்ச, அவனுக்கும் நீதானே கடவுள். அவனை பத்தி இப்படி விளாவரியா சொல்லிக்கிட்டு இருக்க? அர்ஜுனன் கேட்கலாம்ல. அடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்லிடுறாரு, இதே மாதிரி 4 பேர் என்ன சரணடைஞ்சு என்ன பிடியமா வாழுவானுங்கன்னு அடுத்த சுலோகத்துல சொல்லுவார். அதனால அர்ஜுனனால அடுத்து அவரு இவனுங்களையா வச்சிருக்கன்னு கேட்க முடியல. அதோட கிருஷ்ணர் இவனுங்களை 4 பேரையுமே என்ன சரணடையாதவன்னு சொல்றாரே தவிர, என்ன சரணடையாததுனால இவனுங்க இப்படி ஆயிட்டானுங்கன்னு சொல்லல. என்ன சரணடையாததுனால இவர்கள் இப்படி கொடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லல. அதே சமயத்துல என்ன சரணடைய மாட்டானுங்கன்னு தான் சொல்றார். இந்த குணத்தை, இந்த செய்கிய அவர் ஜீவர்களுக்கு தர்ற சுதந்திரத்தினால அவனுங்க இப்படி ஆயிட்டானுங்க அப்படிங்கிறதான் சொல்றாரே தவிர, அவனுங்களை குற்றம் சொல்லணும், பழிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லல. அதனாலதான் பகவத்கீதையில துரியோதனன் கூட்டம் மட்டும் இல்ல, இந்த இவர் கூட சேர்ந்து, கிருஷ்ண பாண்டவர்களோட சேர்ந்து இந்த துரியோதனர் தர்மத்துக்கு எதிரானவர்களை போரிட்டு கொள்வதற்காக, அவங்களை அப்புறப்படுத்துறதுக்காக, தர்மத்துக்காக போரிட வந்தவர்களும் சேர்ந்தே கொல்லப்பட்டார்கள். ஏன்? இவங்களும் எதிர்காலத்துல தர்மத்துக்கு விரோதமான செயல்கள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டா, இப்ப தர்மத்துக்கு எதிராக அவன் சண்டைக்கு வரல, அதர்மவாதி மேல இருக்கிற கோபத்தினால, தன்னுடைய கௌரவத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய போட்டி மனப்பான்மையில தனக்கு விரோதம் ஆனதுனால இவங்களோட சேர்ந்து அவங்க கூட சண்டைக்கு வந்தானுங்க.
இவங்க மேல இருக்கக்கூடிய பௌதிக பற்று, பாண்டவர்களோட இருக்கக்கூடிய பௌதிக பந்தம், உறவு, துரியோதன கூட்டம் மேல, கௌரவர்கள் மேல இருக்கக்கூடிய பகை, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. தர்மத்தின் மீது பற்றோட யாருமே வரல. தர்மத்தின் மீது பற்றோட வந்தவங்க பாண்டவர்கள் இந்த 5 பேர் மட்டும்தான். அதனாலதான் பகவான் இவர்களையும் சேர்த்தே தான் அழிச்சார். தர்மத்துக்கு வெற்றி தான், தர்மத்துக்கு மட்டும்தான் வெற்றி. தர்மத்துக்காக போரிட வந்தவர்கள்ல உண்மையிலேயே தர்மத்துக்காக போரிட வந்தவர்கள் இந்த பாண்டவர்கள் மட்டும்தான். அதனால அவங்களுக்கு மட்டும் வெற்றி. தர்மத்துக்கு வெற்றி, தர்மத்துக்காக வந்தவர்களுக்கு வெற்றி. அதே சமயத்துல தர்மத்தின் பக்கத்துல நின்று போரிட்டவர்களும் கவனமாக அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அங்க போர்க்களத்துல சாதாரண ஒரு சின்னஞ்சிறு உயிர்கள் கூட காப்பாற்றப்பட்ட கதையெல்லாம் இருக்கு பகவத்கீதைக்கு இடையில. புரியுதா? ஒரு பறவைகள்லாம் காப்பாற்றப்பட்ட இடமெல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வேற யாருமே மிஞ்சல. அதனால கிருஷ்ணருடைய சொல்லுப்படி பார்த்தா கிருஷ்ணரை சரணடைய மாட்டார்கள் யாரு? இவர்கள். அதே சமயத்துல கிருஷ்ணரால் அவங்க அப்புறப்படுத்தப்படுவாங்கங்கிறது உண்மை. அவங்க சரணடைய வைக்க முடியாது. அப்படி சரணடைய வைத்தால் அதுவும் கிருஷ்ணர் அவங்களுக்கு ஜீவர்களுக்கு தந்த சுதந்திரத்தை மறுத்த மாதிரி ஆகும். அது இறைவனுக்கு அழகு இல்லை. அவனா திருந்தலாம். இந்த உடல் அவன் இப்படி இருக்கான், அவனுடைய செயலும் வினைகளும் அப்படி இருக்கு. அதனால அவன் இந்த உடலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு கொஞ்ச நாள், ஏன் போர்க்களம் எவ்வளவு காலமா நடக்குது? அந்த யுகத்தோட முடிவுல நடக்குது. யுக முடிவுல அந்த உயிர்கள்லாம் அப்புறப்படுத்தா புதிய உயிர்களா புதிய உடல் எடுக்கிறதுக்கு ஒரு யுகத்துல இயற்கைக்குள்ள கொஞ்ச காலம் ஓய்வா இருப்பாங்க. அப்படித்தான் பாகவதம் சொல்லுது. யுக முடிவுல எல்லா ஜீவர்களுமே படைப்போட இறுதியில பகவானுக்குள்ள ஒடுங்கிரும். சூன்யமான ஒரு நிலை, நீண்ட கால உறக்கம். அதுக்கப்புறம் படைப்பு தொடங்கும் போது அவனுடைய அந்த பழைய பூர்வீக கர்மா, பூர்வீக பாவச்செயலுடைய விருப்பங்கள், அந்த சுவடுகள் எல்லாம் காய்ந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். பல யுகம் அவன் உறக்கத்துல இருந்திருப்பான். புத்தம் புதுசா முதல்ல திரும்ப உயிர்களை உடல் எடுத்து வாழ ஆரம்பிப்பான். அப்ப அவன் கெட்டு போறதுக்குள்ள அவனுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சி திருந்தி வாழுவான். அப்படித்தான் காலம் வழி நடத்துது. சத்திய யுகத்துல சத்தியவான்களா எல்லாருமே இருப்பாங்க. அதுல தவறு பண்ணவன் அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுலயும் சத்திய யுகத்திலையும் சத்தியத்தை மதிக்காதவன் எப்ப வர்றானோ அவனுக்காகவே அடுத்த யுகம் ஆரம்பமாகுது. இப்படி ஒவ்வொருத்தனுடைய குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அவனை அந்த குற்றத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நியாயமான விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு சுலபமா அவன் காப்பாற்றப்படணுங்கிற மாதிரி சலுகை உள்ள யுகங்களா வந்துகிட்டு இருக்கு. அதுல கடைசியில கலியுகம் ரொம்ப சலுகை உள்ளதா இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, யாருக்கிட்டையும் துவேஷம் வச்சுக்காத, எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறத பார்த்துக்கோ. மதங்களாலேயோ ஜாதியாலேயோ மொழியாலேயோ இனத்தினாலேயோ கல்வியினாலேயோ பணத்தினாலேயோ நீ உயர்வு தாழ்வு பார்க்காத. பகவான் நாமத்தை சொல்லு, பகவான் நாமத்தை சொல்லி உன்னை நீ காப்பாத்திக்கோ. இந்த நிர்வாக குளறுபடிகளை பற்றியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உன் வேலை இல்லை. உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு பூரண உரிமையும் சுதந்திரமும் உண்டு அப்படின்னு சொல்லி மகாமந்திரத்தை கொடுத்தாச்சுன்னா உனக்கு நீ இந்த பகவான் நாமத்தை எப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறியோ மனப்பூர்வமா நீ சொன்ன உடனே உனக்கு இந்த வித்தியாசங்கள் கடவுளுடைய இயற்கை அமைப்புகள் எல்லாமே தெரிஞ்சு போகும். நாடு பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் கடந்து பகவான் நாமத்தை சொல்லி ஆடி பாடி ஆனந்தமா சௌக்கியமா இருப்ப அப்படிங்கிறத பகவான் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஆப்பிரிக்காக்காரனோ அமெரிக்காக்காரனோ ஆஸ்திரேலியாக்காரனோ கொரியனோ ஜப்பானியனோ சீனனோ எல்லாருமே பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமா தங்களுடைய மொழியோ ஜாதியோ தர்மம் அதர்மங்கிறத பற்றிய கேள்வியோ பித்தலாட்டமோ இல்லை
சுத்தமோ அசுத்தமோ எதை பற்றியும் தெரியாம தனி ஒரு வாழ்க்கையா, ஆன்மீக வாழ்க்கையா, பூரண சலுகைகளோட இறைவனின் மொத்த ஆளுமைக்குள்ள சௌக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கலியுகத்துல உண்டு. நிறைய சலுகைகள் இப்பதான். ஏன்னா சத்தியுகத்துல இருக்கிற மாதிரியான கடுமையான விதிமுறைகள்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கடைபிடிக்கணும்னா உனக்கு ஆயுசு பத்தாது. நீ சொல்றத கேட்க மாட்டா எவனும். இந்த துஷ்கிருத்தினருக்கும் இந்த மனித பதர்களுக்கும் இந்த மூடர்கள்ட்டையும் போராட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? உன்னை விட அவங்க ஆயுள்ல குறைந்தவர்கள், சக்தியில குறைஞ்சவன், புத்தியில குறைஞ்சவன், நல்ல அதிர்ஷ்டத்துல குறைஞ்சவன், ஆச்சாரியனுடைய அன்புக்கு பாத்திரம் ஆகாதவன், இறைவனின் கருணைக்கு பாத்திரமாகாதவன், இறைவனை சரணடையாதவன். சரணடைகிறதுனா என்னன்னு தெரியாது. அவன் சரணடைஞ்சிருக்கிறதெல்லாம் கேவலம் அந்த வெறும் உடற்காமத்துக்கும் பணத்துக்கும் தான் அவன் சரணடைஞ்சிருக்கான். அதனுடைய விளைவை அவன் அனுபவிப்பான். உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ பகவான் நாமத்தை சொல்லு போதும். சத்தியுகத்துல இருக்கிறவனுக்கு அவன் பூரணமா எல்லா சத்தியத்தின்படியும் வேத வாழ்க்கையை வாழ்ந்தானோ அவனுக்கு கிடைக்கிற பலன் நீ மகாமந்திரத்தை சொன்னாலே உனக்கு கிடைச்சிடும். எப்பேற்பட்ட வேள்வியை ராஜசூயாக பண்ண வேள்வியால ஒரு சக்கரவர்த்தி எப்படி அனுபவிச்சு இறைவன் ராஜ்யத்தை அடைஞ்சானோ அது நீ டெய்லி 16 மாலை பண்ணு, அவனுக்கு கிடைச்ச பலன் உனக்கும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய சலுகை இது! அப்படி ஒரு அற்புதமான காலத்துல நம்ம வந்திருக்கோம். அதனால சூரியோதய நாளிகை, அந்த உதய நாளிகையில ஒழுக்கமா எழுந்திருச்சு அவனை வரவேற்கிற குணத்துல இருக்கிறது சனாதன தர்மம். தனக்கு ஒவ்வாத செயல்களை செய்யாம இருக்கிறது காலங்காலமா வந்துகிட்டு இருக்கிற தர்மம். அந்த தர்மத்தின்படி நீ கவனிச்சேன்னா தர்மம் ஒன்ன காப்பாத்தும். நீ தர்மத்தை கடைபிடித்தால். இதுல மூடர்களுக்கும் மனித பதர்களுக்கும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களுக்கும் அரக்கத்தன்மை கொண்டவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் சரண அடையாதவன் கிருஷ்ணனுக்கு. அவனால இந்த கிருஷ்ணனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவனுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகாமந்திரம் சொல்லி அவனுக்கும் எப்ப வேணாலும் அவன் நம்மளை பார்த்து அந்த அசுரத்தன்மையில இருந்து விடுபட்டு அவனும் நாமம் சொல்லிட்டான்னா அவனுக்கும் உள்ளதெல்லாம் புரிஞ்சிடும். உடனடியாக அவனுடைய இதயத்துல இருக்கிற பரமாத்மா அவனுக்குள்ளேயும் இருக்காருல்ல, இருக்கிற பரமாத்மா அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவனா திரும்பணும். அவனா சுதந்திரத்து பக்கம் திரும்பினான்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவனா என்னுடைய செயல்கள் இவ்வாறு இருக்கின்றன, இறைவன் எனக்கு உண்மையிலேயே இறைவன்கிறவர் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அவன் நினைச்சா போதும், உடனே அதற்கான ஏற்பாடை கிருஷ்ணர் செய்வார். அதனால நம்ம அந்த அசுரர்களை பார்த்து பயப்படவோ அவங்கள காப்பாற்றவோ அவங்கள தண்டிக்கவோ நாம முயற்சி பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்சா பகவான் நாமத்தை அவனுக்கும் கொடுக்கலாம். கொடுத்தா அவன் எதுக்கு ஏன்ட்ட கொடுக்க அப்படின்னு நம்மளை முரட்டுத்தனமா எதிர்க்க தான் செய்வான். ஆனா கொடுத்தோம்னா காப்பாற்றப்படுவான். அதை நானும் பார்த்துருக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.